வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, முன்னைய பதிவிலே நீ எது நினைச்சாலையும் அடைஞ்சிடலாம். அப்போ அதுக்கு சும்மா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கெல்லாம் முடியாது உன்னால். அது பல நாள் முயற்சிக்கு பின் தான் அதனுடைய பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை திருவள்ளுவர் நமக்கு முறையாக எடுத்து சொன்னார். அப்புறம் அடுத்த குறளிலே, தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், நல்லார் அவம் செய்வார் ஆசைக்குட்பட்டு. ஆமாப்பா, இறைநிலைக்கிட்ட எல்லாமே கேட்டால் எது கேட்டாலையும் கிடைக்குது. நாம் சரியான ஒரு விஷயத்தை, யாருக்கும் கிடைக்காத விஷயத்தை நம்ம கேட்டு நம்ம பெரிய ஆளாயிடணும் அப்படின்னு அந்த பேராசைப்பட்டு தேவையில்லாத ஒன்று நீ இறைநிலைக்கிட்ட கேட்டால் கிடைக்கும். நீ எது எது நினைச்சாலும் கிடைக்கும். அதனுடைய முயற்சியில் தவத்தை சரியாக செஞ்சு நீ முயற்சி எடுத்து செஞ்சு இறைநிலையோடு இணைஞ்சேன்னா நீ நல்லது கேட்டாலும் கிடைக்கும், கெட்டது கேட்டாலும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த ஆசையில் நீ இல்லாதது பொல்லாததெல்லாம் நீ கேட்டு அடையணும்னு நினச்சானா என்ன ஆகும்? தவநிலை சரி வருமா? சரி வராது. ஆனால் அதற்கு உண்டான இப்போ நல்லதோ இல்லது தீயதோ எது இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான விளைவுகளை தரும். அது நல்லா உஷாராக இருந்துக்குவாங்க. அதாவது நீ நல்ல விஷயத்தை நான் கேட்ட இறைநிலைக்கிட்ட வாங்கினேன்னா நல்லது நடக்கும். அதே மாதிரி உன் ஆசைக்கு, உன்னுடைய தேவைக்கு, பேராசையில் நீ வேறு ஏதாவது சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நீ இறைநிலைக்கிட்ட இருந்து இப்போ வாங்கிடலான்னு நினச்சி ஏமாந்தேன்னா அதனுடைய பலன்களை அதாவது இறைநிலையே திருப்பி கொடுக்கும். இந்த மாதிரி விஷயத்தை நீ கேட்குறே நீ, அப்போ நான் கொடுக்குறேன், அதனுடைய பிரதிபலிப்பு, அந்த பலனை கொஞ்சம் பாரு, அப்போ நீ அனுபவிச்சாக நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி என்ன செய்யும். அது நமக்கு தேவையான தண்டனையை திருப்பி கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தவம் செஞ்சு இந்த தவக்கலையில் அந்த இறைநிலையோட ஒத்த மனநிலை வந்துருச்சுனாவே, அந்த மாதிரி இறைநிலைக்கு ஒத்த மனநிலை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ எது தப்பும் செய்யக்கூடாது, எதுவும் நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கும். அப்போ நமக்கு தேவையான அனைத்தும் நல்லது தேவைன்னா அடையணும், இல்லைன்னா சரி விடுப்பா, நமக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய வேலையை நாம் பாட்டுக்கு நம்ம செஞ்சுனே இருக்கணும். அப்போ இது நம்ம என்ன மாமூலாக நம்ம தொழிலை செய்கிறோமோ, அந்த எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலை முறையாக யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத நீ பாட்டு செஞ்சுன்னு இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இறைநிலை உன்னை ஒன்றும் பண்ணாது, உன்னை மேலே உன்னை தூக்கி கொடுங்க தவிர உன்னை எதுவும் அடிமட்டத்துக்கு கொண்டு போய் விடாது அது. ஆனால் ஆசையில் மாட்டிக்கின்னு அது வேணும் இது வேணும்னு தேவையில்லாத ஒரு விஷயத்தை அதுக்கிட்ட கேட்டேன்னா என்ன பண்ணோம்? அதுக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக திருப்பி கொடுக்கும். அப்படின்லாம் நீ உங்கள் சௌகரியத்துக்கெல்லாம் கேட்டுறாதீங்க இறைநிலைக்கிட்ட. இறைநிலை சாதாரண விதத்துக்கு கிடையாது. என்ன செய்கிறியோ அது திருப்பி அதனுடைய பலனை திருப்பி கொடுக்கக்கூடிய வல்லமை அதுக்கு உண்டு. அதாவது நீ என்ன செய்கிறியோ அதனுடைய பலனை திருப்பி நமக்கு தரக்கூடிய ஆற்றல் அந்த இறைநிலைக்கு உண்டு. அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கின்னு அது எதை நம்ம செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். உன் வேலையை நீ செய். அதனால் நீ தேவையில்லாத விஷயத்தில் போய் ஆசைக்கு இணங்கி நீ என்ன பண்ண, உன் ஆசைக்கு தகுந்த மாதிரி இறைநிலைக்கிட்ட கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஏமாந்தேன்னா நீ மாட்டிக்குவ. உஷாருப்பா கொஞ்சம். இறைநிலை சாதாரணது கிடையாது. இறைநிலை சாதாரண இது கேட்டால் எது கேட்டாலையும் வந்துடும் நமக்கு அப்படின்லாம் ஏமாந்துடாத. அது அப்பேற்பட்ட ஏமாந்த ஒரு பொருள் அல்ல அந்த இறைநிலை. நீ ஏமாத்தினாலே அது உன்னை ஏமாற்றிடுமே தவிர அது ஏமாறாது. அப்பேற்பட்ட ஆற்றல் அந்த இறைநிலைக்கு உண்டு. அதனால் தவம் செய்வார், முறையாக தவத்தை கற்றுக்கணுங்க. தன்னுடைய வேலை தன்பார், தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு நிற்பாங்க. ஆனால் அந்த ஆசையில் மாட்டிக்கினவங்க அது வேணும் இது வேணும் இல்லாத தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாத தண்டனையை அனுபவிப்பாங்க.
அதனால் கொஞ்சம் உஷாரு. அப்போ இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இது என்னடா இந்த தவத்தை செஞ்சு நாம் இப்படி மாட்டிக்கணுமே அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், ஈழர் பலராகிய காரணம் கீழே வந்துடுங்க குறளுக்கு. ஓ, இதனால் நமக்கு தேவையில்லப்பா, இதை விட்டுறலாம், நமக்கு இந்த இடைஞ்சல் வருது அப்படின்னு சொல்லி விட்டுற ஆளுங்களும் உண்டு. அதனால் இதனால தான் தவம் வந்து இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். எனக்கு வேணாம் இது ரொம்ப, நீ ஆசைப்பட்டு மாட்டிங்கன்னா பிரச்சனை வந்துச்சு, அதனால் நீ தவத்தை விட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் உஷாரு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நான் ஒன்றும் சொல்லலை, திருவள்ளுவர் தான் சொல்கிறார் இதை பற்றி. அவர் உற்றும் அறிந்த எல்லாத்தையும் உணர்ந்த ஞானி. அவர் சொல்கிறதில் எந்த விதமான வார்த்தையிலையும் எந்த விஷயத்திலையும் தவறோ இல்லை முரண்பாடான பேச்சோ இருக்காது. இறைநிலைக்கு ஒத்த நிலையில் தான் வரும். ஏன்னா அந்த இறைநிலை முறையாக உணர்ந்த மெய்ஞானி, சாதாரண ஆள் இல்லை. திருவள்ளுவர் வந்து சாதாரண ஆள் இல்லை. அந்த மாதிரி மெய்ஞானி சொல்கிறாருன்னா அதில் கண்டிப்பாக உண்மை இருக்கும். அதன்படி நாம் வாழ்ந்து நம் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு வாழ்வோம் என்று கூறி இந்த குறள் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.